தொடங்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தொண்டரால் தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்துல சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, அமைச்சரா, ஏன் இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற இவர் 54 ஆண்டு காலம், ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை இல்லை, 3 தலைமுறையாக எங்க அப்பா மாவட்ட செயலாளர், எம்பி, இப்ப நான் இருக்கிறேன். அதே மாதிரி இவருடைய அப்பா சேர்மன். இவங்க எல்லாருமே இங்க இருக்கிற பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறை, 2 தலைமுறை. இதுவரைக்கும் திமுக எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பார்த்த எங்களை திமுக ஆதரவோடு ஆட்சி அமையும் என்று நீங்க எப்படி சொல்றீங்க? இது என்ன நியாயம் என்று கேட்டா, இல்லப்பா எல்லாரும் இருந்தோம், இருந்தோம், எல்லாரும் இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லலாம், ஏன் கேபி முனுசாமி இருந்தார், அவர் உடனே அதுக்கு ஆமான்ட்டார். அது வேற. எது உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆமா கரெக்ட் தான், பண்ணுங்கன்றார். அது வேற. நாங்க எல்லாரும் இருந்தோம். இது எப்படி நியாயம்? இது எப்படி மனசாட்சி நம்ம ஏத்துக்கும்? மக்கள் ஏத்துப்பாங்களா? மக்கள் விடுப்பா, அதெல்லாம் பாத்துப்பாங்க. ஏன்னா தொண்டர்கள்லாம் ஏத்துப்பாங்களா? தொண்டரை நம்ம செஞ்சு அதெல்லாம் சரியாயிடுவாங்கப்பா. ஏன்னா நம்ம மனசாட்சி ஏத்துக்குமான்னு கேட்டேன். இன்னொன்னு சொன்னேன், பொண்டாட்டி வீட்டுல போனா பொண்டாட்டி விஷம் வச்சு சாவடிச்சிருவான்னு. பசங்க, நம்ம பசங்க, சொந்த பசங்க காரி துப்புவாங்கன்னு. சும்மா இருந்த சொன்னதை தான் சொல்றேன். அங்க சொன்னேன்ல, இந்த வாட்சி சொன்னேன்ல, நானு சொன்னேன் இல்லையா? அப்புறம் ஏன் பேசுறீங்க? சொல்றேன், உண்மையை சொல்லுவோம். சொன்னோம். இல்லப்பா, இல்ல இன்னைக்கே சொல்லு, இன்னைக்கே முடியாதுன்னு. இன்னொரு உண்மையும் சொல்றேன், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச உண்மை, நீங்க ஏற்கனவே வெளியிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. ஏன்னா அவர் இந்த அளவுக்கு எங்களை குற்றச்சாட்டாரு, பதவிக்காக, நாங்க ஒரு அமைச்சர் பதவிக்காக எல்லாம் போறோம். அப்ப இவரு என்ன சன்னியாசம்? இவரு என்ன இதுக்கு வந்த அரசியல் செய்யறவங்க எல்லாமே பதவிக்கு வரணும் தான் நினைப்பாங்க. இது இப்ப இவரு மட்டும் எதுக்கு இருக்கிறாரு? இன்னைக்கு எதுக்கு அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஆனா அதை ஏத்துக்க மனமில்லாத இன்னைக்கு சொல்கிறார் மிகப்பெரிய வெற்றின்றார். 47 தொகுதியை ஜெயிச்சது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றார். இப்படிப்பட்டவரை பொதுச் செயலாளராக வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? இது வெற்றியா? மிகப்பெரிய தோல்வி.